கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தில் எத்தனை வகை தேவதூதர்கள் இருக்கிறார்கள் என்பதையும் அவர்களுடைய 7 விசேஷித்த அம்சங்களையும் குறித்து பார்ப்போம். தேவன் மனிதர்களை உருவாக்குவதற்கு முன்பே தேவதூதர்களை உருவாக்கிவிட்டார். 7 வகையான தேவதூதர்களை தேவன் உருவாக்கியிருக்கிறார். அவர்கள் மிகாவேல், காபிரியேல், லூசிஃபர், கேருபீன், சேராபீன், 4 ஜீவன்கள், பணிவிடை ஆவிகள் என 7 வகை குரூப்பாக உள்ளார்கள். மேலும் எவ்வளவு தேவதூதர்கள் இருக்கிறார்கள் என்றால் எண்ணிக்கைக்கு அடங்காத கோடாகோடி தேவதூதர்கள் இருக்கிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவர்களுடைய லக்கம் 10,000 10,000 இருந்தது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. வேதத்தில் 10,000 என்று குறிப்பிட்டால் அது எண்ணிக்கைக்கு அடங்காதது என்று அர்த்தமாகும். முதலில் தேவதூதர்களுடைய 7 விசேஷித்த தன்மைகளை குறித்து பார்த்துவிட்டு ஒவ்வொரு வகை தூதர்களுடைய வேலைகளை குறித்தும் பார்ப்போம். முதலாவது அம்சம் என்னவென்றால் தேவதூதர்களுக்கு மரணமே கிடையாது. அவர்களால் மரிக்க முடியாது. நிரந்தர நித்திய ஜீவனை உடையவர்கள். இரண்டாவது தன்மை என்னவென்றால் தேவதூதர்களுக்கு திருமண வாழ்க்கை கிடையாது. அவர்களால் சந்ததியை உருவாக்க முடியாது. மனிதர்களைப் போல அவர்களால் பலுகி பெருக முடியாது. தேவன் எவ்வளவு எண்ணிக்கையில் தேவதூதர்களை உருவாக்கினாரோ அதே எண்ணிக்கையிலேயே இருப்பார்கள். அவர்கள் ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது. முற்றிலும் ஆண் தன்மையிலோ பெண் தன்மையிலோ இருக்க மாட்டார்கள். பரலோகத்தில் ஆண் என்றும் கிடையாது, பெண் என்றும் கிடையாது. அவர்கள் தேவதூதர்களைப் போல இருப்பார்கள் என்று பரலோகத்திற்கு போகும் பரிசுத்தவான்களை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. அதாவது தேவதூதர்களும் அவர்களுக்கு ஜெண்டர் கிடையாது, பாலினம் கிடையாது. ஆனாலும் வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள தரிசனங்களில் மனிதர் முன் தோன்றியிருக்கிற எல்லா தேவதூதர்களுமே ஆண் உருவத்தில்தான் தோன்றியிருக்கிறார்கள். அவர்களை வசனமும் அவன் இவன் என்றுதான் குறிப்பிடுகிறது. அவள் இவள் என்று, அதாவது பெண்ணாக குறிப்பிடப்படவில்லை. மூன்றாவது அம்சம் என்னவென்றால் தேவதூதர்களால் சாப்பிட முடியும், சாப்பிடுவார்கள். சங்கீதம் 78 24 25ஆம் வசனங்களில் மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வர்ஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான் என்று எழுதப்பட்டுள்ளது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்தில் அவர்களுக்கு ஆகாரமாக தேவன் மன்னாவை கொடுத்தார். அந்த மன்னா தேவதூதர்கள் சாப்பிடக்கூடிய அப்பம் என சொல்லப்பட்டுள்ளது. எனவே தேவதூதர்கள் சாப்பிடக்கூடியவர்கள் என புரிந்து கொள்ள முடியும். அதாவது அந்த தேவதூதர்களுடைய சரீரம் மாம்சத்தினாலும் இரத்தத்தினாலும் உருவாக்கப்பட்டது அல்ல. அவர்களை தேவன் பூமியிலிருந்து உருவாக்கவில்லை. எனவே அவர்கள் மனிதர்களைப் போல இந்த பூமியின் தன்மையில் இருக்க மாட்டார்கள். பரலோக சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் அவர்கள் சரீரம் இருக்கும். தேவதூதர்களுக்கு சிறகுகள், செட்டைகள் உண்டு. ஆனால் அவை தூதர்களுக்கு தூதர் வேறுபடும். நான்காவது அம்சமானது தேவதூதர்கள் மனிதர்களை விட அதிக பலம் உள்ளவர்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால் கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான் என்று எழுதப்பட்டுள்ளது. ஒரு தூதனுக்கு எவ்வளவு பலம் தேவன் கொடுத்திருக்கிறார் பாருங்கள். தேவதூதர்களை தேவன் தமது சேனையில் யுத்த வீரர்களாக வைத்திருக்கிறார். அந்திகிறிஸ்துவின் உபத்திரவ நாட்களில் பூமியில் உள்ளவர்கள் மேல் தேவ கோபத்தை பலம் வாய்ந்த தேவதூதர்களே நிறைவேற்றுகிறார்கள். அவர்களை தேவன் தமது ஜனங்களை பாதுகாக்கும் பணியிலும் வைத்திருக்கிறார். 91ஆம் சங்கீதம் 11-12ஆம் வசனங்களில் உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை
தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என சொல்லப்பட்டுள்ளது. எனவே தேவதூதர்கள் கர்த்தருடைய ஜனங்களை பாதுகாக்கும் பணியிலும் உள்ளார்கள். ஐந்தாவது அம்சம் என்னவென்றால், தேவதூதர்கள் தேவனுடைய செய்தியாளர்களாக, தூதுவர்களாக செயல்படுகிறார்கள். தேவன் மனிதர்களுக்கு சொல்லும் செய்திகளை கொண்டு வந்து மனிதர்களுக்கு சொப்பனத்தின் மூலமாகவோ, தரிசனத்தின் மூலமாகவோ, வசனங்களின் மூலமாகவோ வெளிப்படுத்துகிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 1 சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம் என சொல்லப்பட்டுள்ளது. யோவான் பார்க்கிற, கேட்கிற அத்தனை தரிசனங்களையுமே தேவன் தம்முடைய தூதன் மூலமாகவே வெளிப்படுத்துகிறார். மேலும் மரியாள், யோசேப்பு, சகரியா, கொர்நேலியு போன்ற புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களிடமும் அநேக பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களிடமும் தேவ தூதர்களின், அதாவது அந்த தூதர்கள் பிரத்யட்சமான தரிசனங்கள் மூலமாகவோ, சொப்பனங்கள் மூலமாகவோ தேவனுடைய செய்திகளை தேவ தூதர்கள் அறிவிக்கிறார்கள். இப்போதும் நமக்கும் அநேக விஷயங்களை தேவனிடமிருந்து நம்மிடம் கொண்டு வந்து தேவ தூதர்கள் தான் சேர்க்கிறார்கள். 6வது தன்மையானது, தேவ தூதர்களுக்கு உணர்ச்சிகள் உண்டு. மேலும் அவர்களுக்கு சுய விருப்பமும் சித்தமும் உண்டு. தேவ தூதர்களால் சந்தோஷப்படவும் துக்கப்படவும் முடியும். அவர்களால் உணர்ச்சி வசப்படவும் முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரம் 10 மனம் திரும்புகிற ஒரே பாவிய நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசுவே கூறியிருக்கிறார். பாவியான மனிதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்படும் போது பரலோகத்தில் தேவ தூதர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். மேலும் கர்த்தரை அறிந்த தேவ பிள்ளைகள் பாவத்தில் வீழ்ந்து போகும்போதும் பின்மாற்றத்தில் போகும்போதும் தேவ தூதர்கள் துக்கப்படவும் செய்கிறார்கள். தேவ தூதர்களால் கோபப்படவும் முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 19, 20 தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன். உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவசியாதபடியால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாயிருப்பாய் என்றான் என எழுதப்பட்டுள்ளது. சகரியாவிடம் தேவதூதன் தேவனுடைய செய்தியை கொண்டு வந்து தெரிவிக்கிறான். அதை சகரியா விசுவசியாமல் நம்பாமல் கேள்வி கேட்டதால் காபிரியேல் தூதன் சகரியாவை கோபத்தில் வாய் பேச முடியாத ஊமையாக்கி விடுகிறான். மேலும் தேவதூதர்களால் சுயமாக செயல்பட முடிவெடுக்க முடியும். அதனால்தான் பரலோகத்தில் கேரூபாக இருந்த லூசிஃபர் தூதன் தன் விருப்பத்திற்கேற்ப தேவனுக்கு விரோதமாக பரலோகத்தில் செயல்பட்டான். அதனால்தான் அவனை தேவன் தள்ளிவிட்டார். அவன் சாத்தானாக மாறிவிட்டான். 7வது அம்சம் என்னவென்றால், தேவதூதர்கள் பரலோகத்தில் எப்போதும் தேவனை துதித்து கொண்டே இருப்பார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 4 அதிகாரம் 8, 9 இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தும் போது என்று எழுதப்பட்டுள்ளது. எனவே தேவதூதர்கள் பரலோகத்தில் இடைவிடாமல் தேவனை துதித்து கொண்டே இருக்கிறார்கள். நாம் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்திற்கு போகும்போது எல்லா தேவதூதர்களையும் பார்க்க முடியும், அவர்களோடு பேசவும் முடியும். அவர்களோடு சேர்ந்து நம்முடைய தேவனாகிய கர்த்தரை துதித்து ஆராதிப்போம். அடுத்த பதிவில் இந்த 7 வகையான தேவதூதர்களுடைய தனித்தனி வேலைகள் என்னென்ன, அவர்களுடைய தனித்துவமான ரூபங்கள் எப்படிப்பட்டவை என்பதை பார்ப்போம். இப்படிப்பட்ட மேன்மையான பரிசுத்த தேவதூதர்களோடு பரலோகத்தில் தேவனை ஆராதிக்க இயேசுவின் வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். எனவே இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாவோம். ஆமேன்.